தெரியும். இப்ராஹிம் பாய் வாங்க. வணக்கம். நான் மங்கத்திலிருந்து வரேன். நான் வந்து 21 வண்டி எடுத்தேன். இப்போ வரைக்கும் 1 லட்சம் கிலோமீட்டர் நான் ஓடி இருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா நான் ஓட்டி என்னோட பர்சனல் வந்து நல்லா இருக்கும் வண்டி. இன்ட்ராவில் போனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டாண்ட்லேயே ஒரு 4 வண்டி எடுத்திருக்கோம். 4 வண்டியுமே எங்களுக்கு கிளச் பிளேட் தான் கம்ப்ளைண்ட் வரும். பட் இவங்க வந்து என்னன்னா என்னோட கிளச் பிளேட் வந்து 80,000 சர்வீஸ் வந்து மாற்றணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஓட்டினா 1,30,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டேன். பட் சர்வீஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். எதிர்பார்த்த வரைக்கும் ஓகே. நான் ஃபர்ஸ்ட் பாரம்பரிய சர்வீஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அந்த ஷோரூம் போடுறது வந்து ஓகே தான். அதுக்கப்புறம் நான் வரல. சர்வீஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து ஆளுங்க அதிகமாக இருக்கிறாங்க, நல்லா பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. நான் இன்னும் போகலை. ஃப்ரெண்டு தான் ஓடிட்டு இருக்காங்க. என் மூலியமாக நிறைய பேருக்கு வண்டி எடுத்து கொடுத்தேன். எல்லாருமே நல்லா தான் ஃபீட்பேக் தான் சொல்கிறாங்க. சாந்தி இப்போ தான் நம்ம வண்டி எடுத்துருக்கோம், தம்பிக்கு எடுத்துருக்கோம். அது நாங்கள் இனிமேல் ஓட்டி பார்த்தா தான் தெரியும். எல்லாருமே சொன்னாங்க ஓகே அது நல்லா இருக்குது. நான் எடுத்து இப்போ ஒரு 1000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கோம். பட் எல்லாமே லோடு வைக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே எந்த டைமுக்கு எந்த நேரத்துலனாலும் ஃபோன் பண்ணால் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ரீசன் அதான். சக்சஸ் பண்றதுக்கு காரணமே அவர் மட்டும்தான், வேற யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாலுமே எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்டா இருக்குது அப்படின்னு, ஆனால் நீங்க இது பண்ணுங்க, இது பண்ணா கரெக்டா இருக்கும், இல்லை நீங்க இங்க போங்க இங்க போனா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரு தான். நிஜமாலுமே அவர் மட்டும்தான் எனக்கு ஷோரூம்ல தெரிஞ்ச வரைக்கும் ஓகே. ஃபர்ஸ்ட் இருந்து நான் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட மட்டும் தான் வண்டி எடுத்துட்டு இருக்கிறேன். எல்லாருமே சூப்பரா பண்றாங்க. பட் எனக்கு என்ட்ரி மாதிரி யாரும் பண்ணல. தேங்க்ஸ் ஃபார்